உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாகிய நிர்மலி வேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. தமிழே உயிரே வணக்கம். தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்னை ஆளுகின்ற தமிழே அழகு தமிழே நீ இல்லை என்றால் அகிலமே இல்லை அம்மா. அன்பு தமிழால் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். என் பெயர் பேத்தா சங்கமேஸ்வரன். நான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். அம்பேத்கர் நூலகம் சென்று படித்தார், இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிடைத்தது. நேரு நூலகம் சென்று படித்தார், பஞ்சசீல கொள்கை கிடைத்தது. காந்தி நூலகம் சென்று படித்தார், சத்திய சோதனை கிடைத்தது. கலைஞர் நூலகம் சென்று படித்தார், சங்கத்தமிழ் கிடைத்தது. பேரறிஞர் அண்ணா நூலகம் சென்று படித்தார், தம்பிக்கு கடிதம் கிடைத்தது. பெரியார் நூலகம் சென்று படித்தார், சுயமரியாதை கிடைத்தது. எம்.எஸ். உதயமூர்த்தி நூலகம் சென்று படித்தார், உன்னால் முடியும் தம்பி கிடைத்தது. அப்துல் கலாம் நூலகம் சென்று படித்தார், அக்னி சிறகு கிடைத்தது. இவர்களெல்லாம் நூலகம் சென்று படித்து வாழ்வில் உயர்ந்தவர்களே ஆவார்கள். 5 என்பது தமிழர்கள் வாழ்வில் மிக முக்கியமானது. ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியம், அன்பின் 5 திணைகள், ஐம்பூதங்கள். இதே போல புத்தகம் படிப்பதால் நமக்கு 5 விதமான நன்மைகள் ஏற்படும் என்கிறார் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். புத்தகம் படிப்பதால் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். புத்தகம் படிப்பதால் சிந்தனை திறன் மேம்படும். புத்தகம் படிப்பதால் சொற்களஞ்சியம் மேம்படும். புத்தகம் படிப்பதால் மன அமைதி ஏற்படும். புத்தகம் படிப்பதால் மன அழுத்தம் குறையும். நிலத்தின் சங்கமம் சமதளம், தீயின் சங்கமம் தீப்பிழம்பு, மேகத்தின் சங்கமம் மலை, வானத்தின் சங்கமம் வெட்டவெளி. நல்ல புத்தகங்களை நாம் படித்தால் அந்த புத்தகமே நம்மை வாழ்வில் உயர்த்திவிடும். புத்தகம் படிப்பவருக்கு பணிவு கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு பண்பு கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு அன்பு கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு அழகு கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு கல்வி கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு அடக்கம் கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு ஒழுக்கம் கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு செல்வம் கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு தைரியம் கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு நம்பிக்கை கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு அழகு கொடுக்கும். புத்தகம் படிப்பவருக்கு அனைத்தையுமே கொடுக்கும். மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தான் அதியமான், பொருள் கேட்டு வந்தவருக்கு ஊரை கொடுத்தான் ஆய், இல்லறத்துக்கு பொருள் கொடுத்தான் நல்லி, கூத்தாருக்கு நாட்டையே கொடுத்தான் வல்வில் ஓரி. இந்த வகையில் நம்முடைய தமிழக அரசு நூலகத்துறையில் பல சாதனைகளை புரிந்துள்ளது. இந்தியாவிலேயே முதலிடத்தில் நூலகத்துறையில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நூலகத்துறை பள்ளி கல்வித்துறையோடு இணைந்து செயல்படுகிறது. மாவட்டம் தோறும் மாவட்ட மைய நூலகம், வட்டாரம் தோறும் வட்டார மைய நூலகம், கிராமம் தோறும் ஒரு கிளை நூலகம். ஒரு கிராமத்தில் எப்படி ஒரு கோயில் இருக்கிறதோ அதே போல் ஒரு கிளை நூலகம் உள்ளது. சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம். வைப்புலி கோட்பட வாய்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசன் செரின் வௌவார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன் விச்சை மற்ற அல்லப்பெற என்கிறது நாலடியார். இதன் பொருள் என்ன? நம்மிடம் எந்த செல்வம் சேற்று வைத்தாலும் அழிந்துவிடும். அறிவு செல்வமும் கல்வி செல்வமும் நம்மிடமிருந்து அழியாத செல்வம். எனவே அதை வழங்குபவை புத்தகமே ஆகும். எனவே நம் குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய முதல் செல்வம் புத்தகமே ஆகும் என்கிறது நாலடியார். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார் மூதுரை பாடலில். இதன் பொருள் என்ன? மன்னனுக்கு அவன் தேசத்தில் மட்டும்தான் சிறப்பு, ஆனால் அறிவுடைய கற்றோர் எங்கு சென்றாலும் அவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புத்தான். இதற்கு உதாரணமாக பேரறிஞர் அண்ணாவை கூறலாம். லண்டனில் ஆங்கில மாநாடு நடக்கிறது. அதற்கு அண்ணா தமிழகம் சார்பாக செல்கிறார். கிழிந்த சட்டையும் கிழிந்த வேட்டியும் கிழிந்த துண்டும் போட்டுக்கொண்டு செல்கிறார். அந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் அண்ணாவை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள். மாநாட்டில் அண்ணா பேச வேண்டிய நேரம் வந்தது. ஆங்கில இலக்கண விதிப்படி பிக்காஸ் என்பது ஒரு வாக்கியத்தில் ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அண்ணாவோ 3 முறை பயன்படுத்தி ஆங்கில இலக்கண விதியை முறியடித்தார். நோ சென்டென்ஸ் கேன் பி எண்ட் வித் பிகாஸ் 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 இஸ் கன்ஜக்ஷன் என்று கூறி ஆங்கில இலக்கண விதியை அண்ணா முறியடித்தார். அடுத்த நாள் நியூயார்க் டைம்ஸ் என்ற செய்தித்தாளில் அண்ணா அமெரிக்கா முழுவதும் பரவலாக அறியப்பட்டார். பெரும்பாலும் நாம் பார்க்கும் காந்தி சிலை கையில் தடியோடு இருக்கும், அம்பேத்கரின் சிலை சட்ட புத்தகத்தோடு இருக்கும், கலைஞரின் சிலை பேனாவோடு இருக்கும். ஆனால் அண்ணாவின் சிலை மட்டும் புத்தகம் படிப்பது போல் இருக்கும். ஏனென்று தெரியுமா? அண்ணா ஒரு புத்தக பிரியர். ஒருவர் 6 நாள் படிக்க வேண்டிய புத்தகத்தை அண்ணா 6 மணி நேரத்திலேயே படித்து விடுவார். அதனால் தான் அண்ணா புத்தக பிரியர். அண்ணா தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களும் மக்களும் புத்தகத்தை படித்து தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே அண்ணா சிலை புத்தகம் படிப்பது போல் இருக்கும். அண்ணா மறைந்த போது கலைஞர் கருணாநிதி ஒரு கவிதை எழுதுகிறார். இந்த கவிதையின் மூலம் கலைஞரும் ஒரு புத்தக பிரியர் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தலைவர் என்பார் தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், அன்னை என்பார் அருள்மொழி காவலர் என்பார், மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அரசியல்வாதி என்பார், தென்னாட்டு பெர்னட்ஸா என்பார்.
அத்துணையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்று அவர் அன்னையும் பெயரும் தந்தார். அந்த அன்னை குலம் போற்றுவதற்கு அவ்வைக்கு ஒரு சிலை, கால்டுவெல் போப்புக்கு சிலை, கம்பருக்கு சிலை, வீரமாய் கப்பலோட்டிய தமிழருக்கு சிலை, வீரமா முனிவருக்கு சிலை, அஞ்சா நெஞ்சன் பாரதிக்கும் வணங்காமுடி பாரதிதாசனுக்கும் சிலை, திக்கெட்டும் குரல் பரப்ப திருவள்ளுவருக்கு சிலை, நியாயமாக நீதி கேட்ட கண்ணகிக்கு சிலை. 10 சிலை வைத்ததினால் அண்ணன் தமிழன்பால் வைத்துள்ள பற்றுதலை உலகறிய செய்வதற்கு அந்த அண்ணனுக்கு ஓர் சிலை சென்னையிலே வைத்த போது ஆட்காட்டி விரல் மட்டும் காட்டி நின்றார். ஆணை இடுகிறார் எம் அண்ணா என்று இருந்தோம், இன்னும் ஓராண்டே வாழப்போகிறார் என்று அவர் ஓர் விரல் காட்டியது இன்றோ புரிகிறது. அண்ணா என்னுதயம் அண்ணா, படைக்கஞ்சா தம்பி உண்டென்று பகிர்ந்தாயே, எமை விடுத்து பெரும் பயணத்தை ஏன் தொடர்ந்தாய்? நிழல் நீதான் என்றிருந்தோம், நீ கடல் நிலத்துக்குள் நிழல் தேட சென்று விட்டாய நியாயந்தானா? கடலில் இருக்கும் முத்தெல்லாம் முத்தல்ல, நான் தானடா நன்முத்து என்று சொல்லி கடலில் உறங்குதியோ? நாத இசை கொட்டுகின்ற நாவை ஏமண்ணா சுருட்டி கொண்டாய்? விரல் அசைத்து எழுத்துலகில் விந்தைகள் செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கி கொண்டாய்? நீ கண்மூடி கொண்டு சிந்திக்கும் பேரழகை பார்த்தோம், இப்போது மண்மூடிக்கொண்டு பார்க்க விடாமல் தடுப்பதென்ன கொடுமை? கொடுமைக்கு முடிவு கண்டாய் என ஏமண்ணா கொடுமைக்கு ஆளாக்கி சென்றாய். நீ இருக்கும் இடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திட அண்ணா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்ததை உன் கால் மலரில் வைப்பேன் என்று எழுதினார் கலைஞர். புத்தகத்தை நாம் மேலிருந்து கீழாக படித்தோம் என்றால் அது நம்மை கீழிருந்து மேலாக உயர்த்தும் என்றார் நெல்லை ஜெயந்தா. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் புத்தகம் என்றார் நெல்சன் மண்டேலா. புத்தகத்தை படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தார் பகத்சிங், தூக்கு கயிறுக்கு முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தார் உமர். தான் படித்த புத்தகத்தை முழுமையாக முடிக்காதால் தனது அறுவை சிகிச்சையவே மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. இவர்கள் எல்லாம் புத்தகத்தை படித்து வாழ்வு உயர்ந்தவர்கள். இந்தியாவால் ஏவுகணையை விட முடியாத என்று கேலி செய்தனர். அதை முறியடித்து காட்டியவர் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம். இவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை, இவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல், இவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். பெப்சி கம்பெனியின் தலைமை நிர்வாகி இந்திரா லூயி என்ற இந்திய பெண்மணி, இவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். வாருங்கள் நிலாவில் பிளாட் போட்டு வீடு கட்டுவோம் என்று கூறினார் எலான் மாஸ்க், அவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். பழந்தமிழ் இலக்கிய இலக்கண நூல்களை கண்டெடுத்து அச்சிட்டு மக்களிடையே செல்ல வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு ஊவே சாமிநாத ஐயர், இவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். 2 MA பட்டம் பெற்றவர் பேரறிஞர் அண்ணா, இவரும் நூலகம் சென்று படித்ததால் தான் உயர்ந்தார். நூலகத்திற்கு சென்று படித்தவர்கள் எத்தனையோ பேர், அதில் நான் சிலரைத்தான் கூறியுள்ளேன். நூலகத்திற்கு சென்று நாம் நல்ல புத்தகங்களை தமிழ் இலக்கியங்களை படித்தால் நமக்கு பொறுமை வரும். இதற்கு கம்பராமாயண பாட்டு ஒரு உதாரணம். நதியின் பிழையென்று நறுமுணல் இன்மையற்றோ பதியின் பிழையென்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்தா விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றார் கம்பர். இதன் பொருள் என்ன? ராமன் வனவாசம் செல்கிறான். லட்சுமணன் கோபமாக வந்து ராமனிடம் கேட்கிறான், அண்ணா உன்னை வனவாசம் அனுப்பிய தசரதனையும் கைகேயையும் பரதனையும் அடிப்பேன் உதைப்பேன் என்கிறான். அதற்கு ராமன் மிக பொறுமையாக கூறுகிறான், லட்சுமணா நதியில் நீர் இல்லை என்றால் அதற்கு அந்த நதி காரணம் இல்லை லட்சுமணா, மலையில் மழை பெய்தால் தான் நதியில் நீர் வரும். அதுபோல நான் வனவாசம் செல்வதற்கு தசரதனும் காரணமில்லை, கைகேயும் காரணமில்லை, பரதனும் காரணமில்லை, எனது விதிதான் காரணம் என்று ராமர் பொறுமையாக கூறினார். நூலகம் சென்று தமிழ் இலக்கியத்தை படித்தால் தர்மம் வரும். இதற்கு பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் ஒரு உதாரணம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடி வெல்லும், எணுமியற்கை மருமத்தை நம்மாலே உலகங்கற்கும், வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் என்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும், தர்மத்தை வெல்ல காண்போம் தனு உண்டு காண்டியோம் அதன் பேர் என்றார் பாரதியார். நூலகத்திற்கு சென்று தமிழ் இலக்கியத்தை படித்தால் இறைவனை வழிபட்டால் போதும், யமனை கண்டு அஞ்ச வேண்டாம் என்பதை திருநாவுக்கரசரின் தேவாரம் நமக்கு உணர்த்துகிறது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையிலோம், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலுமே துன்பமில்லை. நூலகத்திற்கு சென்று தமிழ் இலக்கியத்தை படித்தால் ஜாதி மதம் பார்க்காமல் நட்பு கொள்ளலாம் என்பதற்கு இந்த கம்பராமாயணம் பாட்டு நமக்கு உதாரணமாக இருக்கிறது. கூவா முன்னம் இளையோன் குறுகினி யாவான் யாரன அன்பி நிறைஞ்சினான், தேவா நின்கலல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்றான் குகன். இதன் பொருள் என்ன? குகன் லட்சுமணனிடம் பணிவாக கேட்கிறான், தேவா தேவர்களின் தேவா, தேவர் வணங்க வந்துள்ள ராமனை வணங்க வந்துள்ளேன், அவனை வணங்குவதை விட அவனது திருப்பாதத்திற்கு பூஜை செய்ய வந்துள்ள நாவாய் வேட்டுவன் நாய் அடியேன் என்று குகன் மிக பணிவாக கூறினார். பணிவே ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்துவதாகும். கூகுள் கம்பெனியின் தலைமை நிர்வாகி சுந்தர் பிச்சை, இவர் ஒரு நாளைக்கு 20 செல்போனை பயன்படுத்துவார். ஏனென்று தெரியுமா? பொழுதுபோக்கிற்காக இல்லை. ஒவ்வொரு செல்போனிலும் கூகுள் எப்படி வேலை செய்கிறது, ஏதேனும் ஒரு செல்போனில் கூகுள் மிக பொறுமையாக வேலை செய்தால் அதன் செயல்திறனை கூட்ட வேண்டும் என்பதற்காகவே சுந்தர் பிச்சை 20 தொலைபேசிகளை பயன்படுத்துவார். ஒரு முறை கூகுளில் 2 காலி இடங்கள் இருந்தன. அதற்கு 2 லட்சம் விண்ணப்பங்கள் வந்தன. அதில் யாரை எடுப்பதென்றே அந்த தேர்வு குழுவிற்கு தெரியவில்லை. உடனே சுந்தர் பிச்சையிடம் சென்றார்கள், யாரை எடுக்க வேண்டும் என்று. சுந்தர் பிச்சை 2 லட்சம்
2 லட்சம் விண்ணப்பத்தையும் எனது கணினிக்கு அனுப்பி வையுங்கள், நான் எடுக்கிறேன், 2 நிமிடத்தில் எடுக்கிறேன் என்று கூறினார். சொன்னது போல் 2 நிமிடத்தில் எடுத்து விட்டார். எப்படி என்று அந்த தேர்வு குழுவில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு சுந்தர் பிச்சை சொல்கிறார், ஒவ்வொரு மின்னஞ்சலிலும் புள்ளி, ஜீரோ, அண்டர்ஸ்கோப் இவை இல்லாமல் எந்த மின்னஞ்சல் இருக்கிறதோ அதை மட்டும்தான் எடுத்தேன். அதே போல் 2 மின்னஞ்சல் தான் இருக்கிறது. ஏனென்று தெரியுமா? ஜீரோ, ஓ பார்ப்பதற்கு ஜீரோ போல் இருக்கும். நமக்கு ஒரு மின்னஞ்சல் வேறு யாருக்காவது செய்துவிட்டால் நமக்கு அது இடைஞ்சல் தானே, அதனால் தான் நான் அதை எடுத்தேன் என்று கூறினார். அப்போது ஒரு அதிகாரி சுந்தர் பிச்சையிடம் கேட்கிறார், இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது என்று. அதற்கு சுந்தர் பிச்சை கூறுகிறார், நான் பள்ளியில் படிக்கும் போது நூலகம் சென்று படிப்பேன். அப்படி ஒரு முறை காமராசரின் வாழ்க்கை வரலாறை படித்தேன். அதில் மருத்துவக் கல்லூரியில் முதல்வர் இடஒதுக்கீட்டில் படிப்பதற்கு 2 காலி இடங்கள் இருந்தன. அதற்கு 20,000 விண்ணப்பங்கள் வந்தன. யாரை எடுப்பதென்றே அந்த மருத்துவ குழு அதிகாரிகளுக்கு தெரியவில்லை. உடனே அந்த 20,000 விண்ணப்பத்தையும் தூக்கி காமராசரிடம் ஓடினார்கள். காமராசர் 2 நிமிடம் தான் பார்த்தார். அதற்குள் 2 பேரை எடுத்து கொடுத்து விட்டார். எப்படி என்று அந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகிகள் கேட்கிறார்கள். அதற்கு காமராசர் கூறுகிறார், ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் இறுதியில் இருக்கும் பெற்றோர் கையொப்பத்தை பார்த்தேன். நான் எடுத்த 2 பெற்றோர் மட்டும்தான் கைரேகை வைத்திருந்தார்கள். மீதி அனைத்து பெற்றோரும் கையொப்பம் விட்டிருந்தார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? படிக்காத பெற்றோரின் மகன் படித்தால் இந்த நாடு முன்னேறும் என்பதற்காகவே நான் அந்த 2 எடுத்தேன் என்று காமராசர் கூறுகிறார். புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் தனக்கு வரும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்தார். எதிர்பாராத ஒரு சாலை விபத்தினால் அவரது கண் பார்வை பறிபோகிவிட்டது. அவருக்கு எந்த தனியார் நிறுவனமும் வேலை தரவில்லை. அப்போது அவருக்கு வயது 53. உடனே பக்கத்தில் இருக்கும் அரசு பள்ளிக்கு செல்கிறார். தான் அரசு வேலை வாங்க வேண்டும், அதற்கு என்ன தேர்வு எழுத வேண்டும் என்று அந்த ஆசிரியரிடம் கேட்கிறார். அந்த ஆசிரியரோ கூறுகிறார், உங்களுக்கு வயது விதிவிலக்கு கிடையாது, அதனால் நீங்கள் டிஎன்பிசி எழுதலாம். டிஎன்பிசி எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்றால் டிஎன்பிசி அதிகாரி ஆகிவிடலாம் என்று அந்த ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். உடனே ரவிச்சந்திரன் அந்த ஆசிரியர்களிடம் அதற்கு என்ன பாடத்திட்டம், என்ன படிப்பது என்று கேட்கிறார். அந்த ஆசிரியரும் பாடத்திட்டங்களை சொல்கிறார்கள். மாவட்ட மைய நூலகத்தில் பிரெய்லி வடிவில் உங்களுக்கான நூல் உள்ளது, வீடியோ ஆடியோ கேசட்டுகள் உள்ளன, அதை வைத்து நீங்கள் படிக்கலாம் என்று 53 வயதில் ரவிச்சந்திரனிடம் கூறுகிறார்கள். ரவிச்சந்திரனும் தினம்தோறும் மாவட்ட மைய நூலகத்திற்கு செல்கிறார். அவர் நினைத்தது போல 55வது வயதில் டிஎன்பிசி அதிகாரி ஆகிவிட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? புத்தகத்தை படித்தால் போதும், கண் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த புத்தகம் நம்மை உயர்த்திவிடும். அப்போதைய கல்வி செயலாளர், முன்னாள் கல்வி செயலாளர், அப்போதைய ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உதயச்சந்திரன் சத்தியமங்கலத்தில் ஒரு அரசு விழாவிற்காக செல்கிறார். செல்லும் வழியில் அனைத்து அரசு பள்ளிகளும் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்து ஒரு 11ஆம் வகுப்பு மாணவி தனது வகுப்பாசிரியரிடம் கேட்கிறார், ஏன் பள்ளி இவ்வளவு பரபரப்பாக இயங்குகிறது என்று. அதற்கு அந்த வகுப்பாசிரியர் கூறுகிறார், மாவட்ட ஆட்சியர் வருகிறார் என்று. உடனே அந்த மாணவி வகுப்பாசிரியரிடம் கேட்கிறார், மாவட்ட ஆட்சியர் என்றால் யார்? அவருக்காக ஏன் பள்ளி இவ்வளவு பரபரப்பாக இயங்குகிறது என்று அந்த மாணவி வகுப்பாசிரியரிடம் கேட்கிறார். உடனே வகுப்பாசிரியர் கூறுகிறார், மாவட்ட ஆட்சியர் பணிதான் ஒரு மாவட்டத்திலேயே உயர்ந்த பணி, நம்மை விட மேலான பணி என்று அந்த வகுப்பாசிரியர் மாணவியிடம் கூறுகிறார். மாணவிக்கு அன்றையிலிருந்து ஒரு கனவு வந்துவிட்டது, தானும் ஆட்சியராக வேண்டும், மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்று. உடனே அந்த மாணவி ஆசிரியரிடம் கேட்கிறார், நான் மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று அந்த மாணவி ஆசிரியரிடம் கேட்கிறார். ஆசிரியர் மிக பொறுமையாக சொல்கிறார், நீ கல்லூரி படிக்கும் போது தினம்தோறும் நூலகம் சென்று படி, அதன் மூலம் உனக்கு பொது அறிவு வளரும். அதை வைத்து நீ ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்று விட்டால் நீ ஆட்சியராகி விடலாம் என்று அந்த ஆசிரியர் மாணவியிடம் கூறுகிறார். அந்த மாணவியை அனைத்து மாணவிகளும் கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆனால் அந்த மாணவி எதையுமே பொருட்படுத்தவில்லை. 12ஆம் வகுப்பு முடிக்கிறார், கல்லூரியில் சேர்கிறார், தொடர்ந்து படித்து கொண்டே இருக்கிறார். நூலகம் சென்று ஐஏஎஸ் தேர்வு வருகிறது, அதில் அவள் எழுதி வெற்றி பெற்று விட்டாள். அந்த மாணவிதான் வான்மதி ஐஏஎஸ். இதை உதயச்சந்திரன் தனது மாபெரும் சமைதனில் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். சென்ற வாரம் வான்மதி ஐஏஎஸ் தான் படித்த பள்ளிக்கு சென்று அங்கிருக்கும் மாணவிகளுக்கு நூலகம் சென்று படித்தால் வாழ்வில் உயர்ந்து விடலாம் என்பதை கூறியுள்ளார். உறுதியாக மாணவர்களே, கல்லாக இருங்கள், கலவரத்தை உண்டாக்கல்ல கல்வெட்டுக்கள் படைக்க. மாணவர்களே, நதியாக இருங்கள், வற்ற அல்ல உலக உயிர்களின் தாகம் தணிக்க. மாணவர்களே, மலராக இருங்கள், வாட அல்ல வாசம் வீசி தவள. மாணவர்களே, தினம்தோறும் நூலகம் சென்று படியுங்கள், அதன் மூலம் இந்த நாட்டையும் வீட்டையும் உயர்த்துங்கள். நன்றி, வணக்கம்.